மின்னேறிய பட்டுவோய பாலத்தின் மீது குறித்த வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து இடம்பெற்றுள்ளது. பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் வண்டியும் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனமும் மோதுண்டுள்ளன. விபத்தை அடுத்து டிப்பர் ரக வாகனம் பாலத்தின் பாதுகாப்பு வேலியை உடைத்துக் கொண்டு 20 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக பொலனறுவை பொது வைத்தியசாலை, இங்குராக்கோட மற்றும் தம்புள்ள ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 5 பேர் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக தெரியவந்துள்ளது. மின்னேறிய போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெள்ளவாய தனமன்வில சர்வோதய சந்தியில் மோட்டார் வாகனம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிரித்தல பக்கமுன வீதியின் அத்தன கடவல சந்தியில் மோட்டார் வாகனம் ஒன்றில் மோதுண்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியை கடக்க முற்பட்ட போது குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. புறக்கோட்டை அப்துல் காதர் மாவட்டத்தில் தனியார் சுற்றுலா பஸ் வண்டி ஒன்று பஸ் தரிப்பிடத்தில் வைத்து விபத்துக்குள்ளானது. அதன்போது காயமடைந்த நபர் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பஸ் தரிப்பிடத்துக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான விபத்துக்கள் கவனையினம் காரணமாக இடம்பெறுகின்றமை தெரிய வருகின்றது. சாரதிகளும் பாதசாரிகளும் உரிய அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதை நினைவூட்டும் வகையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்பும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது.